முக்கியமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுல எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அண்ட் ரிசல்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஒரு சேஞ்ச் ஒரு இருக்குன்னு ஃபீல் பண்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்களா? இதனால எந்த வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் எந்த மாற்றம் வந்துட போறதில்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு பர்செப்ஷன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சமஸ் அவர்கள் சொன்னதுல இருந்து ஒன்னு வந்து டெஃபினட்டா தேர்தலில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரதுக்கு ஏற்கனவே அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் ஓட்டிங், இந்த டபுள் டிரான்ஸ்பரன்சி ஓட்டிங் இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதற்கான வாய்ப்புகளை நம்ம என்னன்னு பார்க்கணும். இல்ல போஸ்டல் ஓட்டிங்ல சாதாரண மக்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இரண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று, நீங்க கான்ஸ்டிட்யூன்சி வைஸா பார்க்காம நம்ம ஜெனரலா நிறைய டேட்டாவை எக்ஸ்ட்ராபுலேட் பண்றோம். அப்ப அந்த கான்ஸ்டிட்யூன்சி பார்க்கும்போது பாஜக கூட சில இடங்கள்ல தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நம்பர்ஸ் வந்து மற்ற கட்சிகளை தோக்கிறதுக்கான வாய்ப்போட கம்மியாக இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படின்ற போது கூட அந்த ஓட் டிரான்சிஷன் எவ்வளவு இருக்கணும் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க என்னவா நீங்களே கொடுக்கறதுல இருந்து பொருள் கொள்ள வேண்டியிருக்குன்னா, தேசிய அளவில் ஒரு அலைன்னு எதுவும் இல்லை, அது ப்ரோவோ அல்லது ஆன்டியாவோ அப்படி பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிக்கும் மாறும் அப்படிங்கிற முடிவு டெஃபினட்டா. ஆனா அதுல ஏன்னா ஒரு பக்கம் பிரதமர் மோடி, இன்னொரு பக்கம் யாருன்னு கேட்கும்போது பிரதமர் மோடிக்கான வாக்குன்னு ஒன்று வரணும்ல. பிரதமர் மோடி மட்டும் இல்ல, பிரதமர் மோடி அவர்களோட பாலிசி, அவரோட கேரண்டி, அதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதுவுமே இல்லாம தான் இருக்கு. சோ அப்படின்ற போது ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, பெட்டர் கவர்னன்ஸ்க்கான ஆப்ஷன் இல்ல, பெட்டர் லீடர்ஷிப்கான இதுன சான்ஸ் இல்ல, பெட்டர் கோஆர்டினேஷனுக்கான சான்ஸ் இல்ல. அதுதான் மறுபடியும் நாராயண திருப்பதி அவர்கள் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. கோஆர்டினேஷன் இருக்கு அப்படின்னா கூட்டணி இருக்கணும். இங்க கூட்டணின்றது பேருக்கு ஒரு மேடையில உட்கார்றதுக்கு, ஆனா கூட்டணி உண்மையிலேயே கிடையாது. கோஆர்டினேஷன் இருக்கா, கூட்டணி இருக்கான் இல்லையான்றத நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனை பார்க்க போறாங்கல்ல, அப்போ பிரஸ் மீட் நடக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. திரு நாராயணன், எவ்வளவு இடம் சுருக்கமா நீங்க சொல்லுங்களேன். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேலாக பெறும். காங்கிரஸ் சென்ற முறை எடுத்த 2019 விட மிக கீழே இறங்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்ல, சந்தேகம் இல்ல. நான் எப்படி உங்கள்கிட்ட 2 இருந்து 4 வரதா ஜூன் 4ஆம் தேதி நம்ம பேசுவோம். அதுக்காக தான் நம்பர் கேட்டுக்கிறது. திரு நாராயணசாமி, உங்க நிறைவு கருத்து. எஸ் திரு நாராயணசாமி, ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிற நாராயணன், எப்படி பாக்குறீங்க? எஸ் இல்ல ஆடியோ கேட்கல சார் உங்களுக்கு. எல்லா பாரதிய ஜனதா கட்சியும் கோரஸ் பாட ஆரம்பிக்குது, அது தெரியுது அவங்களுக்கு தோல்வி பயம். அதனாலதான் 4 பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம்.